வணக்கம் தோழர்களே. நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன 12 நாள்ல ஜிடி எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுற சீரிஸ். இதுல டே 2 இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் நீங்க பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கான்பிடன்ட் வரும். நம்ம கண்டிப்பா எக்ஸாம் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம 2025ல என்னென்ன எஸ்எஸ்சில நடந்துச்சோ எல்லா கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய பார்ப்பீங்க. ஓகேங்களா? வாங்க ரெடியா போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஒரு ட்ரெண்டான கொஸ்டினுங்க. இது நல்லா நீங்க பாத்துக்கிறங்க. இது என்ன கேக்குறாங்கன்னா 0.454545 ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து என்ன சிம்பிள் ஃபார்ம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு மண்டையில என்ன ஆன்சர் வரணும்னா கீழே டிவைடர்ல 11 இருக்கணும் இல்ல 9 இருக்கணுங்க. அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஏதாச்சும் டிவைட் பண்ணிருந்தாங்களா? அப்படி டிவைட் பண்ணலன்னா 99 வரும். ஓகேங்களா? அப்ப இதுவும் எனக்கு ஆன்சர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? கீழே வந்து என்னன்னா உங்களுக்கு 9 இல்ல 11 இல்ல 99 வரணும். ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் வாங்க. இப்ப என்ன 0.45 45 45 போயிட்டே இருக்கு. இது வந்து நம்ம எப்படி எழுதணும் மேக்ஸ்ல 0. எத்தனை தடவை 4 5ங்கிறது தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. அப்ப 2 நம்பருமே ரிப்பீட் ஆகுது. அப்ப ரெண்டு நம்பருக்கு மேல நம்ம பார் போடணும். ஓகேங்களா? இதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 0.4555 இப்படியே போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 0.4 போட்டுக்கணும். எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது 5 தான் ரிப்பீட் ஆயிட்டாரு. அப்ப அந்த 5ங்கிறத 5க்கு மேல மட்டும் பார் போடணும். 4க்கு மேல பார் போடக்கூடாது. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது 0.45 மேல மொத்தமா பாரு. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இது எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு 2 நம்பருக்கு மேல பார் இருக்கு. அப்பனா 2 தடவை 9 போடணுங்க. 2 தடவை 9 போடணும். இதே 3 நம்பருக்கு மேல பார் இருக்குன்னா 3 தடவை 9. ஓகேங்களா? புரிஞ்சுக்கும். மேல என்ன நம்பர்னா ஃபுல் நம்பருக்கு பார் இருக்குன்னா அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ஒரு நம்பருக்கு பார் இல்லை அப்படின்னா இதை நாளைக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் நாளைக்கு எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இப்ப நான் இதை வந்து 9 நான் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஒரு ஆன்சர் பாருங்க 5/11 சொன்னா பாருங்க 5/11 தான் ஆன்சர். இது உங்களுக்கு ஆன்சர் இல்ல. இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு ஏன்னா இந்த வந்து 9 11 99 தான் உங்களுக்கு வந்து டினாமினேட்டர்ல வரும். அப்படி இந்த இடத்துல பாருங்க 99 தான் வருங்க. எப்பவுமே நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 99 தான் வரும். அப்ப 99 வரும்போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் 9 நாள் இருக்கலாம் இல்ல 11 நாள் இருக்கலாம் இல்ல 99 அப்படியே இருக்கலாம். இது 3ல தானே வரும். ஏன்னா 99 மல்டிபிள் வந்து 9 × 11 இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நம்பர் தானே இருக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 9 11 99 இந்த நம்பர் ஆப்ஷன்ல இருக்குன்னா அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர் 100% வர வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த சம் நம்ம போடாம கூட இப்படி நீங்க சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானுங்கன்னு பாருங்க. the container can hold 50 liter of the milk. எப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல 50 லிட்டர் மில்க் இருக்குது. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 லிட்டர் மில்க வந்து என்னன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க சேம் அமௌண்ட் வாட்டர் வந்து என்னன்னா சேம் அமௌண்ட் வாட்டர் வந்து என்னன்னா உள்ள சேர்க்கிறாங்க. ஓகேங்களா? ரீஃபில் த கண்டெய்னர் 5 லிட்டர் லிக்விட் ரீப்ளேஸ்டு இட் வித் வாட்டர் கேர் இன் 1 செகண்ட். இன்னொரு தடவை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திருப்பி 5 லிட்டர் எடுத்துட்டு திருப்பி 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க. இதே மாதிரி 2 டைம் பண்ணிட்டாங்க. 2 சக்சஸிவ் ஆபரேஷன். ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆர் ரிமைனிங் மில்க் இன் த கண்டெய்னர் அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 50 லிட்டர் மில்க் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றானுங்க 5 லிட்டர் மில்க் எடுத்துட்டு தண்ணியை ஊத்திட்டாங்க. திருப்பி இன்னொரு தடவை என்ன பண்றானுங்க 5 லிட்டர் பால் எடுத்துட்டு திருப்பி தண்ணியை ஊத்திட்டாங்க. அந்த லிக்விட் ரெண்டாவது தடவை நம்ம வந்து பால் எடுக்க முடியாது. மொத்தமா லிக்விட் அந்த லிக்விட் 5 லிட்டர் எடுத்துட்டு திருப்பி உங்களுக்கு பாலை ஊத்திட்டாங்க. ஓகேங்களா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப தெளிவா பாருங்க. ஒரு டைம் 5 லிட்டர் எடுத்தாவே எனக்கு 45 ஆயிடுச்சு. இன்னொரு டைம் 5 எடுத்திருக்கானுங்க. அப்பனா எனக்கு 45ங்கிறது வரவே வராது. கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு 45ங்கிறது வரவே வராது. ஓகேங்களா? பெர்ஃபெக்ட். அப்ப எனக்கு என்னன்னா இது 3ல தான் ஒரு ஆப்ஷன். அது எப்படிங்கறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க எப்படி தள்ளணுங்கிறத தெளிவா பாத்துங்க. இப்ப 50 லிட்டர்னா உங்களுக்கு என்ன தெரியுது 50 லிட்டர்ல எவ்வளவு பால் எடுத்திருக்கானுங்கன்னு பாருங்க. 50 லிட்டர்ல உங்களுக்கு பால் 5 லிட்டர் எடுத்திருக்கானுங்க. 5 லிட்டர் எடுத்திருக்கானுங்க. அது எத்தனை தடவை எடுத்திருக்கானுங்க 2 தடவை எடுத்திருக்கானுங்க. அப்ப என்னன்னா 10ல 1 பங்கு பால் நம்மளுக்கு எடுத்திருக்கானுங்க. கரெக்டா? 10ல 1 பங்கு பால். உங்களுக்கு இது வந்து என்ன பெர்சன்டேஜ்ல நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 1/10 நீங்க எப்படி சொல்லலாம் 1/10 வந்து என்னன்னா இன்ட்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அப்படி நீங்க பாக்கலன்னா தெளிவா அந்த கிளாஸை மட்டும் போயிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கிளாஸ் இருக்கும். அதை நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா நீங்க போட்டு ஓகேங்களா? அப்ப என்னது 10% உங்களுக்கு எடுத்திருக்கானுங்க. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது பால் 90% மில்க் இருக்குது. நம்ம இதுல என்ன இருக்குது 90% நம்மள்ட்ட மில்க் இருக்குது. அப்ப இந்த 90% மில்க் தான் உங்களுக்கு வந்து என்னன்னா எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை தடவை எடுத்துட்டானுங்க 2 டைம் 1 செகண்ட் 2 டைம். அப்ப 90% நம்ம சதவீதம் என்ன பண்ணுவோம் 100 கீழே போட்டுப்போம். போட்டீங்களா? போட்டப்பட்ட என்னது இதை டிவைட் பண்ணுங்க 0 0 0 0 0க்கு 0. ஓகேங்களா? கீழே 10 இருக்குதுங்க. அந்த 10 அப்படியே வச்சுக்கிறோங்க. இது 2 பெருக்கிக்கிறங்க. 9 9 81 81 × 5 81 × 5. ஓகேங்களா? பை 10 இருக்குது. ஓகேங்களா? அப்ப 5 40 10 இருக்குன்னா புள்ளி வச்சுப்பேன். அப்ப எனக்கு 40.5 ஓகேங்களா? 40.5. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இந்த 40ங்கிறத இல்லைன்னு நீங்க ஃபர்ஸ்டே கணிச்சிருக்கலாம். எப்படின்னா 2 தடவை 10 லிட்டர் போயிருச்சுன்னா
2வது தடவை மில்கை மட்டும் 10 லிட்டர் எடுக்க கிடையாது, 2வது தடவை உங்களுக்கு தண்ணியையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்ப இந்த 40ங்கிறது வர வாய்ப்பே இல்லை. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். இதுல நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாதான். ஓகேங்க, 3வது கணக்கு போலாம். 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum become the 5 times itself 20 years. 5 மடங்கு 20 வருஷத்துல ஆகுது. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, how many years become 9 times itself in the same rate of interest அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. 1ங்கிறது ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. 1 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு 5 ரூபாய் ஆக உங்களுக்கு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? இது அப்படியே நீங்க எழுதிக்கிறீங்க. இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதணும். இங்க என்னன்னா உங்களுக்கு எத்தனை இயர்னு எழுதணும். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 மடங்காக உங்களுக்கு 20 வருஷம் ஆகுது. கரெக்டா 20 வருஷம் ஆகுது. அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்கானுங்க பாருங்க, 1ல இருந்து உங்களுக்கு 9 மடங்கா எவ்வளவு வருஷம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும்? 8 தெரியும். அப்ப 8ங்கிறது எத்தனை வருஷத்துல? 4ங்கிறது 20. அப்ப 8ங்கிறது என்னது? 40 இயருங்க. 40 இயர். இது உங்களுக்கு தெரியலைன்னாலும் எப்படி நீங்க இதை பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுங்க. அப்ப 20 × 8/4ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சிருக்கீங்கன்னா எக்ஸ், இந்த எக்ஸ்ங்கிறது இங்க வந்துடும். ஓகேங்களா? அப்ப எனக்கு இதை அடிச்சீங்கன்னா 5. அப்ப 5 8 உங்களுக்கு 40. புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதாங்க. 4வது கொஸ்டின் என்னன்னா, மில்க் சேலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ்ல நான் செல் பண்றேன். செல் த மில்க் இது ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் அப்படின்றான். எவ்வளவுக்கு நான் வாங்குறேனோ அதே ரேட்டுக்கு நான் செல் பண்றேன் அப்படின்ட்டான். அடுத்து என்ன சொல்றானுங்க, ஆர்டர் டு வாட்டர் தண்ணி ஆட் பண்றதுனால அவன் 25% ப்ராஃபிட் அடைகிறான். அடுத்து என்னாவது, வாட் இஸ் த ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த வாட்டர் மில்க் மஸ்ட் பி த மிக்சர் இன் த prepared to the again. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெளிவா கேட்டுக்கணும். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவன் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பால் என்னன்னா வாங்குற ரேட்ல இருந்து நான் அப்படியே விற்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப காஸ்ட் பிரைஸ் இங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், தண்ணியை கலந்துட்டான், வாட்டரை கலந்துட்டான். ஓகேங்களா? வீட்டுல இருந்து போகும்போது என்ன சொல்றான், நான் காஸ்ட் பிரைஸ்ல தான் விற்பேன். அங்க போறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், தண்ணியை கலந்து காஸ்ட் பிரைஸ்ல தான் விற்கப்பான். ஓகேங்களா? ஓகே. அதனால என்ன பண்ணிட்டான், 25% அவனுக்கு ப்ராஃபிட் அடையுது. 25% ப்ராஃபிட் அடையுது. 25ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், 25 நீங்க ஃபிராக்ஷன் மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, 25/100. அப்ப என்னது 1/4. இந்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ்னா நான் போட்டுட்டு இருக்க முடியாது. இது நீங்க ஃபிராக்ஷனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே. அப்படி தெரியலைன்னா நம்ம பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை நீங்க படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப என்னது, எனக்கு இது என்ன தெரியும், நம்மளுக்கு மில்க். இது என்ன தெரியும், நம்மளுக்கு வாட்டர். புரிஞ்சா? இப்ப என்ன 25% ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கான். இப்போ 1 லிட்டர் பால் வாங்கிட்டு போறேன், நான் அதை 1.25 லிட்டரா விற்கிறேன். அப்போ 1.25 லிட்டர் விற்கிறேன்னா 1/4 லிட்டர் நான் இங்க தண்ணி ஊத்துறதுனால தானே விற்கிறேன். புரியுதுல உங்களுக்கு தெளிவா? அதே தாங்க இந்த இடத்துல என்னது, நான் தண்ணியை ஊத்திட்டேன். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்க, அந்த இடத்துல என்ன கேட்டிருக்கானுங்க, வாட்டரும் மில்க்கும் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. அப்ப என்னது, நம்மளுக்கு வாட்டர் என்னது 4, 1, மில்க் என்னது 4. ஆன்சருங்கிறது 1:4. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு. ஓகேங்களா? புரியலைன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கவனம். இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. தெளிவா கேட்டுக்கோங்க. இப்ப எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை நல்லா பாத்துக்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. 1 டிகிரி சீக்வல் டு பை 180 ரேடியன்ங்க. இது தெரிஞ்சுன்னா போதும், உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 150 ரேடியன் என்னன்னு கேட்டிருக்கானுங்க. அவ்வளவுதான். எனக்கு 1 ரேடியன் இவ்வளவு தெரியும். அப்ப 150 ரேடியன்னா 150 × பை 180 ரேடியன். 180 ரேடியனுங்க. ஓகேங்களா? இப்ப நான் அடிச்சேன்னா 0க்கு 0 அடிச்சிருவேன். இது அடிச்சீங்கன்னா 5, இது அடிச்சீங்கன்னா 6. அப்ப என்னது உங்களுக்கு ஆன்சர், 5/6 ரேடியன். இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இதே உங்களுக்கு ரேடியன்ல இருந்து உங்களை ஆங்கிள் மாத்த சொன்னாலும் நீங்க போட்டு இந்த ஃபார்முலா அப்படியே தலையில போட்டுருவாங்க. அடுத்து வாங்க, நெக்ஸ்ட் என்னன்னா 6வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, the last number which when divided 20, 25, 35, 40 leave remainder 14, 19. இப்ப பாருங்க, 20ஆல நான் டிவைட் பண்றேன், எனக்கு என்னன்னா 14 ரிமைண்டர் வருதான். அடுத்து 25ஆல பண்றேன், 19 வருதான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியும், இதை நீங்க எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கிட்டா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஆப்ஷன்ல வந்துடுங்க. 20ஆல எனக்கு டிவைட் பண்ணும்போது 14 வருது. மொத்தமா எடுத்துக்கிறேன் 1300. இது என்னன்னா 1300 பிளஸ் 94 பிரிச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். 1300 எனக்கு என்னன்னா 20ஆல டிவைட் ஆகும். 94 நான் பிரிச்சேன்னா எனக்கு என்ன வருது, 14. பேலன்ஸ் 14 எனக்கு வருது, கரெக்டா வருது. இதை நீங்க பிரிங்க, அதே மாதிரி 99 வரும். இங்க பேலன்ஸ் என்ன வருது, உங்களுக்கு 19 தான் வருது. 1400 போயிடும், இங்க பேலன்ஸ் 5 தான் வருது. இங்க என்னது இருக்கு, பேலன்ஸ் 1400 போயிருச்சுன்னா 20 போயிடும். அப்ப இங்கேயும் பேலன்ஸ் 5 தான் வருது. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல, நம்மளுக்கு பேலன்ஸ் 14 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னது, இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இந்த மாதிரி தான் நீங்க போடணும். இதை நீங்க 25லயும் செக் பண்ணலாம், 35லயும் செக் பண்ணலாம், 40. 20ங்கிறது ஈஸியான நம்பர். அதனால ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 0, 5ல முடியிற நம்பருக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். 7வது ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, என்ன கொஸ்டின், 2 friends A and B running along a சர்க்குலர் ட்ராக்ங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. தெளிவா கேட்டுக்கணும். இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல வருங்க. நீங்க கொஸ்டின் எழுதிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட நீங்க சொல்லுவீங்க, கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா. ஓகேங்களா? இது எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வே இருக்கட்டும், இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது எல்லாத்துலயுமே. இப்ப என்னன்னா ஒரு சர்க்குலர் ட்ராக்ங்க. ஓகேங்களா?
இந்த சர்க்கிள் ட்ராக்ல வந்து என்னன்னா 2 பேர் ஓடுறாங்க, ஏ பிங்கிற ஒரு 2 பேர் ஓடுறாங்க. அது எப்படி ஓடுறாங்க, என்ன டைரக்ஷன்ல ஓடுறாங்க, இந்த சேம் டைரக்ஷன்ல ஓடுறாங்க, சேம் டைரக்ஷன்ல. அப்படின்னா 2 பேரும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தனுடைய ஸ்பீடு வந்து 35 km/h, ஒருத்தன் 35 m/s ஓடுறாரு, இன்னொருத்தன் வந்து 21 m/s ஓடுறாரு, ஓகேங்களா. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எப்பயாச்சும் ஒரு இப்ப 5 ரவுண்டோ 10 ரவுண்டோ அடிச்ச பிறகு கண்டிப்பா ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, கரெக்டா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஈச் அதர் இந்த ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருந்தாலும் மீட் பண்ணுவாங்க, கரெக்டா. அப்ப மீட்டிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, டிஸ்டன்ஸ்ங்கிறது ஒண்ணுதான். அப்ப நான் 3500 நான் இங்க போடுவேன் பை எனக்கு என்னது சேம் டைரக்ஷன். உங்களுக்கு சேம் டைரக்ஷன் நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா சேம் டைரக்ஷன்னா இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க, இது ரொம்ப முக்கியமானது. சேம் டைரக்ஷன்னா உங்களுக்கு என்னது, ரெண்டு ஸ்பீடையும் கழிக்கணும். இதே உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டு ஸ்பீடையும் கூட்டணும், ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து சேம் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப நான் சேம் டைரக்ஷன் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ரெண்டையும் கழிச்சேன்னா என்ன வருது, 35ல இருந்து 21 நான் கழிச்சேன்னா எனக்கு 14 வருது, ஓகேங்களா. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சருங்க. இதை நீங்க 7 அடிச்சீங்கன்னா 2, இதை அடிச்சீங்கன்னா 5, அப்ப 250. இதை நீங்க திருப்பி அடிச்சீங்கன்னா 250, ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சேம் டைரக்ஷன்னா ரெண்டையும் கழிக்கணும், இதே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா S1 + S2, ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது, 2 தான் டிஃபரெண்ட். இதுல 2ல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா உனக்கு வந்துடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாங்க, எட்டாவது கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, த ரைட் பிரீசியம் ஹேஸ் வால்யூம் 2400 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 30, ஏரியா ஆஃப் த பேஸ். இதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பா நீங்க போட முடியும், ஏரியா ஆஃப் த பிரீசம்ங்கிற ஃபார்முலா. இப்ப பிரீசமோட உங்களுக்கு வால்யூம் என்னன்னா, வால்யூம் உங்களுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஏரியா ஆஃப் பேஸ் அண்ட் ஹைட்டுங்க. இது தெரிஞ்சுன்னா நீங்க ஈஸியா அப்படியே போட்டுருவீங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி 20 தடவை கிட்ட உங்கள்கிட்ட சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதனாலதான் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிங்கிறத நம்ம தெளிவான போட்டு இந்த கொஸ்டின் எடுத்துருவோம். இதுதான் ஃபார்முலா. இப்போ எனக்கு என்ன தெரியும், இது 2400 தெரியும். அப்ப 2400 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேஸ் என்னது, உங்களுக்கு ஏரியா ஆஃப் த பேஸ் தான் உங்களுக்கு தேவை. ஹைட் என்ன தெரியுது 30. அப்ப நான் இதுக்கு டிவைட் பண்ணுவேன்னா 0க்கு 0, இதை அடிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 8 0. அப்ப ஆன்சருங்கிறது 80. தெளிவா புரிஞ்சா, ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, என்னன்னா வெசல். இந்த கணக்குங்கிறது எப்ப இருந்து நான் படிக்கிறதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பா பார்த்து 2 வெசல் contain mixture of the milk and water ratio 3:2 7:3. 2 அடுத்து வந்து பாருங்க, the ratio of the mixture mixed in the result of the mixture 5:3ங்க. இந்த பாருங்க 3:2 மில்க்கும், அடுத்து வந்து என்னன்னா 7:3 வந்து என்ன ரெண்டாவதுலயும், அடுத்து ஃபைனல்ல 5:3 இருக்கணும். இது வந்து என்ன அலிகேஷன் நீங்க பண்ணுங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3:2 இந்த இடம், அடுத்து 7:3 இந்த இடம், அடுத்து 5:3ங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல வர்ற உங்களுக்கு ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா கேட்டுக்கோங்க. இது வந்து என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், மில்க்னு தெரியும். இது வந்து என்னன்னு தெரியும், நம்மளுக்கு வாட்டர்னு தெரியும். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே. நான் ஒண்ணு மில்கை வச்சு எடுக்கணும், இல்ல வாட்டரை வச்சு எடுக்கணும். நான் மில்கை வச்சு நான் கண்டிஷன் மில்கை வச்சு நான் கொண்டு போறேன். இப்போ நான் மில்க் எடுத்துக்கிட்டேன்னா மில்க் பை டோட்டல் என்னது டோட்டல் 3 2 5. அதே தான் பை மில்க் பை டோட்டல் 10. அடுத்து என்னது பை மில்க், அடுத்து என்னது பை டோட்டல். இதே நீங்க வாட்டரை வச்சு போடலாம். நீங்க வாட்டரை போட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்றீங்க, ஓகேங்களா. ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப டினாமினேட்டர்ல உங்களுக்கு வந்து நம்பர் இருக்குது, ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது. இந்த மாதிரி டினாமினேட்டர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம சிங்கிள் நம்பருக்கு மாத்தணுங்க, வேற எதுவுமே கிடையாது. சிங்கிள் நம்பருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா தெளிவா கேட்டுக்கிறங்க, கீழே உள்ள எல்லா நம்பரையும் நீங்க அப்படியே பெருக்கிடுங்க. 5 10 8, அதேதான் 5 10 8, அதேதான் 5 10 8, ஓகேங்களா. பெருக்கிப்பீங்க. பெருக்கினப்பட்டு உங்களுக்கு என்ன தெரியுது, இதுக்கு அடுத்து நீங்க வந்து என்ன சிங்கிள் நம்பரை மாத்திரீங்களா. இப்போ எனக்கு என்னாச்சு, 5க்கும் கேன்சல் ஆயிடுச்சு, 10க்கும் கேன்சல், 8க்கும் கேன்சல். நீங்க அதை விட்டுட்டு இந்த நம்பரை விட்டுட்டு கூட நீங்க ஸ்ட்ரைட் ஆகலாம், உங்களுக்கு புரிகிறக்காண்டி நான் அப்படி எழுதிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அடுத்து வாங்க, அந்த நம்பரை நான் அப்படியே பெருக்கிக்கிறேன். 3 24 24னா 3 8 24 10 240. அடுத்து என்ன இருக்கு இங்க பாருங்க, நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இதை பாருங்க 40 8 5 40 4 3 28 280. அடுத்து பாருங்க 5 5 25 25னா 0, ஓகேங்களா. இதுல இருந்து இதை கழிப்பீங்களா, என்ன வருது உங்களுக்கு 30. அப்ப இதுல இருந்து இதை கழிப்பீங்களா 10. உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்கானுங்க 3:1. இதான் இந்த இடத்துல 3:1 தான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தெளிவா மிக்சடு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 3:1. தெளிவா புரிஞ்சா, இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுனாலே நல்லா பொறுமையா உங்களுக்கு சொன்னேன், தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. இந்த கணக்கு மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல இருந்து அந்த ஹோம்ஒர்க் சம கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் சமங்க. ஏ பர்ச்சேஸ் ஐட்டம் ஒர்த் 2050 டிஸ்கவுண்ட் வந்து 26%. அப்ப என்ன இந்த டோட்டல் சேவிங் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறதா. இப்ப பர்ச்சேசிங் ஐட்டம் இவ்வளவு, அப்ப எனக்கு என்ன தெரியுது 26ங்கிறது எனக்கு என்ன தெரியுது, இப்ப 13ஓட மல்டிபிள்ங்க, ஓகேங்களா. அப்ப 13ஓட மல்டிபிள் என்னது 530. இது வரவே வராது, கிடையாது 500 கிடையாது 45 கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். வேணா நீங்க போட்டு பாக்குறதுனாலும் போட்டு பாருங்க, தெளிவா பாருங்க.
20 50 இது வந்து என்ன எனக்கு தெரியும் 100% எனக்கு தெரியும். ஓகேங்களா? இதான் பர்ச்சேஸ்டு ஐட்டம். அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்கானுங்க, டிஸ்கவுண்ட் வந்து என்னன்னா 26%ன்றாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் 26% தான் எனக்கு தேவை. அப்ப என்னங்கிறத நீங்க பார்ப்பீங்க. 0க்கு 0 அடிச்சிருவீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது, இது வந்து 2.5 மடங்கு. அப்ப 205 × 26. ஓகேங்களா? நீங்க பெருக்குனீங்கன்னா 6 5 30. அடுத்து வந்து என்னது 12. அடுத்து வந்து 410ங்க. இது வந்து பெருக்குனீங்க 410. அப்ப 0 3 3 5. அப்ப ஒரு டிஜிட் தள்ளி நம்ம ஆல்ரெடி புள்ளி இருக்குது இந்த இடத்துல, அதனால புள்ளி வச்சுக்கிட்டோம். அப்ப என்னது 533. இதான் புரிஞ்சா உங்களுக்கு ஆன்சர்? இவ்வளவுதான். இது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு பிரைம் நம்பர் இன்வால்வ் ஆனாவே நீங்க ஆப்ஷனை ஸ்ட்ரைட்டா பார்க்க கத்துக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தெளிவா இதை நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்ததுன்னா 11ல இருந்து 20 வரை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பாருங்க 11ல இருந்து 20 வரை இருக்குது நம்மகிட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு உங்களுக்காண்டி ஹோம்ஒர்க் கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஹோம்ஒர்க் டெஸ்ட்னா அது ஒரு 20 கொஸ்டின் இருக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல வருங்க. ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம்னா அது 40 நிமிஷத்துட்ட வருது. அந்த 40 நிமிஷத்துக்கு நம்மளால அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலைனால அதை நம்ம ரெண்டா நம்ம பிரிச்சு போடுறோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.